ஒரு விஷயம் சொல்லணும். பேரண்ட் இஸ் த செகண்ட் டீச்சர், டீச்சர் இஸ் த செகண்ட் பேரண்ட்னு சொல்லுவாங்க. அதை இந்த அகாடமி நிரூபிச்சிட்டாங்க. இடையில வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ இருந்தது. டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றப்ப என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு உங்க பொண்ணு முக்கியம் அப்படின்னா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க, இங்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ஆப்ஷனே கிடையாது, உங்களுக்கு வேணும்னா ஆன்லைன்ல பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னால அதை சொல்லவே முடியல. ஏன்னா நம்ம குழந்தையோட எதிர்காலத்துக்காக 1 இயர் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அப்படி இருக்கிறப்ப அவ அதை எப்படி எடுத்துப்பா என்னன்னு தெரியலையே, நம்ம எப்படி இந்த இடத்துல விட்டு போறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில ஜஸ்டிஸ் சாரை வந்து பார்த்தேன். சார் வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. எப்படி அவர்கிட்ட கேட்கறது, எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து சார் வந்து கேட்டார் என்கிட்ட ஒரே வார்த்தை தான், மேம் நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு டக்குன்னு சொல்ல தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுட்டை வந்து கண்ட்ரோலாக கொடுக்கணும் உங்கள் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்த நம்ம சார் கிட்ட கேட்கலாமா வேண்டாவா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா என் பொண்ணு ஹாஸ்டலில் படித்தாங்க, டே ஸ்காலர் கிடையாது. எல்லாருக்கும் பண்ணுறது தானே நம்ம பொண்ணுக்கும் பண்ணுவாங்க, நம்ம எப்படி போய் அதை கேட்கறது அப்படின்னு நான் ரொம்ப வந்து தயங்கினேன். சார் வந்து நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேளுங்க அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைங்க சார், கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு மெனு கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். உடனே என் முன்னாடியே நான் அங்கே ஹாஸ்டல் போகிறதுக்குள்ள குக்குக்கு கால் பண்ணி சஞ்சனா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு உடனே சொன்னாரு. அதே மாதிரி அவங்களும் என்ன பண்ணாங்க, கடைசி வரைக்குமே என் பொண்ணுக்கு எல்லாமே நல்லாவே கவனிச்சுக்கிட்டாங்க. தனியாவே ஃபுட்டும் கொடுத்தாங்க ப்ரிப்பேர் பண்ணி. இதை நான் வந்து மறக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லை, ஏன் நான் வந்து செகண்ட் பேரண்ட்னு சொன்னேன் அப்படின்னா, சாதிக் சாரை இந்த இடத்துல என்னால் மறக்கவே முடியாது. என் பொண்ணுக்கு தினமுமே ஜூஸ், இளநீ எல்லாமே அவரு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு அது வந்து ரொம்ப பெருமையா இருந்தது. எந்த அளவுக்குமே நம்ம என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொன்னாங்க பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேருங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் கவனிச்சிருக்க மாட்டாங்க, இந்த கேர்லாம் இருந்திருக்காது. இவங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா என் பொண்ணு இன்னைக்கு ஒரு அச்சீவராக இந்த இடத்துல நிற்க முடியாது. அதனால நான் ஸ்பெஷலாக வந்து ஜஸ்டிஸ் சாருக்கு இந்த இடத்துல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் குடும்பத்தின் சார்பாக சாதிக் சார் உங்களுக்கும் நான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். உங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டீங்க.